எம்மாடி இப்படி சுடுகாட்டுக்கு வர வச்சுட்டானுவலே. இந்த சுடுகாட்டுல போய் என்னடி வாட்டு கேக்குறது? நம்மளே இப்படி பயந்து கிடக்கோமே, மத்தவியெல்லாம் என்ன செய்வாவ? கையில மைக்க வேற கொடுத்திருக்காங்க. ஆனா ஒருத்தரையும் காணோம். யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கு டீ ஆத்துறது பேய் பாஸ்? ஹலோ, மைக் செக் 1 2 1 2 மைக் செக். ஹலோ, யாராச்சும் இங்க சுடுகாட்டுல இருந்தீனா உடனடியாக பதில் கொடுக்கவும். என்னங்கடா ஓநாய் பதில் சொல்லுது? யபா, ஓன்னு கத்துற ஓநாய்க்கு ஓட்டு இருக்காபா? எலை தம்பிகளா, என்னல ஒருத்தரையும் காணோம்? யாருமே இல்லாத இடத்துல யாருக்கிட்டல ஓட்டு கேக்குறது? ஏன்னு நான் வேணா கீழே இறங்கி யாராச்சும் இருக்காவலான்னு போய் பார்த்துட்டு வரட்டான்னு. வேணாம் தம்பி, இந்த சுடுகாட பார்த்தா சந்தேகமா இருக்கு. நாம பாதுகாப்பா இங்கேயே இருப்போம். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதான். அலோ அலோ அலோ, பேரை நான் சொல்லவா? ரசிகை நான் அல்லவா? ஏ ஆண்டவா, இன்னும் எம்புட்டு நேரம் தான் இப்படி தன்னந்தனியா பாட்டு பாடிக்கிட்டே கிடக்குறது. கீழே இறங்கி போலான்னு பார்த்தாலும் பேய் ஏதாச்சும் செஞ்சிருமோன்னு பயம். ஒரு நிமிஷம். இந்த பேய் பாஸ் வீட்டில் எலெக்ஷன் முடியும் வரை உங்கள் யாருக்கும் ஒன்றுமாகாது. அதனால் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் தைரியமாக இங்கே இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தினை மேற்கொள்ளலாம். அதான் பேய் பாஸ் யாருக்கும் ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னாருல. அப்படின்னா தைரியமா கீழே இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணுவோம். இந்த வாரண்டியோய், அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களை தேடி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் வருக வருக. இதுக்கு மேலேயும் இங்கேயே நின்னுட்டு இருந்தோம்னா பிறகு நமக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் போயிரும். இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல பேய்களுக்கு தான் அதிக ஓட்டு. எப்படியாச்சும் பேய்களை கவர் பண்ணி ஓட்டு வாங்கிடணும். ஒரு இடம் விடாம எல்லா பேய்கிட்டயும் போய் பிரச்சாரம் பண்றேன். ஹலோ, இஸ் எனிபடி தேர்? வேட்பாளர் வரார், வழி விடுங்க. ஒரே ஒரு வேட்பாளர் வரார், வழி விடுங்க. எல்லா தம்பிகளா, என்ன ஆனாலும் தெரியல, எப்படியாச்சும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதனால தைரியமா வாங்க, எதுனாலும் பாத்துக்கிடலாம். சரி சரி வாங்கல, ஒட்டுக்கா போவோம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? பேயெல்லாம் சுடுகாட்டுல தானே இருக்குன்னு சொல்லுவாவ. ஒருவேளை எல்லா பேயும் ஒன்னா சேர்ந்து கும்பலா கொடைக்கானலுக்கு இது போயிருச்சா? ஹலோ ஹலோ, அல்லல்லோ. அம்மாடி, இந்த பொட்டை எப்படி வந்துச்சு? வானத்துல இருந்து எப்படி பொட்டை விழும்? கடவுளே கடவுளே, யாரோ பொட்டைக்குள்ள இருந்து தட்டுறாவளே. அம்மாடி, கடவுளே, பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு கத்தி அலறி பயப்படுவன்னு நினைச்சியலா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
என் உருவத்துல ஒரு பொம்பளைய பொட்டியில போட்டியனா நான் பயந்துருவேனோ. இந்தாமா டெட்பாடி பொண்ணு, மறக்காம லட்டு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுரு என்ன. போடுங்கம்மா ஓட்டு, லட்டு சின்னத்தை பார்த்து. போடுங்கம்மா ஓட்டு, லட்டு சின்னத்தை பார்த்து. என்ன பொட்டி தன்னால மூடிட்டு. போடுங்கம்மா ஓட்டு. அம்மாடி, யாரு சத்தாது? போடுங்கம்மா ஓட்டு, லட்டு சின்னத்தை பார்த்து. யாரு சிரிக்கிறது? அண்ணா, யாருமே இல்ல. இங்க இருந்த டெட்டு பாடி எங்க போச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சே. என்ன ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. என் ஓட்டு உனக்கு தான். அப்பாடி, என்னதான் அப்படி இப்படின்னு பயமுறுத்தினாலும் ஒரு வேளையா ஒரு பேய் எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிருச்சு. பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு பேய் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டேன், அதுவே சந்தோஷம். நம்மளே இந்த பாடுபடுறோமே, மற்றவியெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ. இந்த சுடுகாட்டிலே நிம்மதியாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் என் உடன் பிறக்காத உடன் பிறப்புகளே, நான் நலம், நீங்கள் நலமா? அடச்சை, இது வேற பேசிட்டு இருக்கிறப்போ கான்னு நச்சு பண்ணிக்கிட்டு. இந்த சுடுகாட்டிலே வசிக்கும் என் உடன் பிறக்காத சகோதர சகோதரி பேய்களே, நல்லா தின்னு தின்னு ஆப்பிரிக்கா காட்டு யானை மாதிரி இருக்கிற அந்த லட்டு ஆன்ட்டிக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்லனா இந்த அழகுக்கே அழகு மாதிரி இருக்கிற இந்த பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கிற இந்த பன்மேல் ஈக்கு ஓட்டு போட போறீங்களா? ஐயய்யய்யய்ய, இது வேற கான்னு நச்சு பண்ணிட்டு இருக்குது. ஏய் காக்கா, ஷோ கம்முனு இரு. இங்க பாருங்க என் அருமை சகோதரி பேய்களே, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்க எல்லாரு தலையிலையும் இலவசமா மல்லிப்பூ கொடுப்பேன். ஏய் காக்கா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ நான் பேசுறத டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கியா? ஒன்ன அந்த பயம் இருக்கட்டும், சும்மா கான்னுட்டு. அம்மா எதோடு விட்டேன்? அதனால எல்லாருக்கும் இலவசமா மல்லிப்பூ கொடுக்கப்படும். அதனால என் அன்பு பேய் வாக்காளர் பெருமக்களே, காட்டு யானையோட பெரியம்மா மாதிரி இருக்கிற அந்த லட்டு ஆன்ட்டி வேணுமா, இல்ல பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கிற இந்த பன்மேல் ஈ வேணுமா? இப்பதானே துரத்தி விட்ட, மறுபடியும் வந்துருச்சா? அச்சச்சோ, ஆஹா, காக்கா ஒரு முழு படையையே கூட்டு வந்துருச்சாட்டுக்கே.
ஹலோ, மைக் செக். ஓகே. அன்பான என் வாக்காளர் பெருமக்களே, ஒரு மாபெரும் கடின உழைப்பாளியானனா இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கோஸ்ட் பாஸ் லீடரா ஆறதுக்காக உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கேன். நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாட்டில் சின்னம். இலை என்னல யாருமே இல்ல, யாருக்கிட்டே பேசிட்டு இருக்க சொல்றிய? அண்ணே சும்மா பேசுங்க அண்ணே. சுடுகாட்டுல பேய் தூங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாவ. தூக்கத்திலையும் நீங்க பேசுறது அந்த பேய்களுக்கு கேட்கும். நீங்க தைரியமா பேசுங்க அண்ணே. சரி, நீ என்னமோ சொல்றா, நான் பேசுறேன். இங்கே குடியிருக்கோம் என் அன்பான பேய்களே, என்னை எப்படியாச்சும் பேய் பாஸ் வீட்டோட தலைவனாக்குங்க. யாரு சிரிக்கிறது? யாரு சிரிக்கிறது? ஏய் யாரு சிரிக்கிறதுன்னு எங்க அண்ணன் கேட்காருல, சொல்லுங்க. குடிகார பயலுகளுக்கு தலைவனாகணும்னு ஆசையா? எலா யார்ல நீயே? தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வந்து பேசல. ஆமா ஆமா, நீ பெரிய தைரியமான வீரனா இருந்துச்சுன்னா எங்க 3 பேரு முன்னாடி வந்து பேசு. முன்னாடி வரணுமா? இதோ பரண்டா. என்னங்கடா வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப பேசுங்கடா. என்ன தலை மட்டும் வருது.